முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ். நான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வால்பாறையில முதுகலை வணிகவியல் துறையில 2வது ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் நின்னுட்டு இருக்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லூரி மைதானம். நம்ம கல்லூரில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 1000க்கும் மேற்பட்ட மாணவ, மாணவியர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவ, மாணவியர்களுக்கு இந்த கல்லூரி மைதானம் தான் ஒரு பொழுதுபோக்கு தளமாகவும், ஒரு விளையாட்டு தளமாகவும் இப்ப வரைக்கும் சிறந்து விளங்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு வெளியில இருந்து ஐடி பில்டிங் கட்டப் போறதா சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அதற்கான பணிகளும் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த மைதானத்துல விளையாடி நாங்க நெறைய அச்சீவ்மென்ட்ஸ் எடுத்திருக்கோம். எங்க கல்லூரிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கோம். திடீர்னு இப்ப இந்த ஒரு மைதானம் இல்ல அப்படின்ற பட்சத்துல, நாங்க 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பொள்ளாச்சிக்கு போய் தான் நாங்க விளையாடுற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, எங்கனால உடலாலும், மனதாலும் வந்துட்டு எங்கள திடமா வச்சுக்க முடியாது. விளையாட்டு துறையில சிறந்த மாநிலமா விளங்கிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டுல, இந்த மாரி ஒரு பிரச்சனை வர்றது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. எனவே இத வந்துட்டு துணை முதலமைச்சர் அவர்களும், முதலமைச்சர் அவர்களும் மறுபரிசீலனை செய்து, இதற்கான ஒரு வழிமுறை மட்டும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.